ஒரு கருவுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு முதல்ல உருவாகி ஃபங்ஷன் ஆகக்கூடிய ஆர்கன் என்ன அப்படின்றது தெரியுமா? எதனா கெஸ் இருக்கா? கெஸ் இருந்தா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்றேன். ஓகே. கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப நான் சொல்றேன். முதல்ல உருவாகி ஃபங்ஷன் ஆகக்கூடிய ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட். நம்ம இதயம் தாங்க. இந்த ஹார்ட் உருவாகி ஃபங்ஷன் ஆகக்கூடிய இந்த டைம்ல வந்து நியூரல் டியூப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருமே உருவாகறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். பட் அதையே நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லல அப்படின்னா, இந்த நியூரல் டியூப் வந்து வளர்ந்து பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டா கன்வெர்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடியே ஹார்ட் அதனுடைய ஃபங்ஷன் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ இதனால தான் வந்து ஹார்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு டெவலப்பிங் அண்ட் ஃபங்ஷனல் ஆர்கனா இருக்கு. இந்த ஹார்ட் ஏன் ஃபர்ஸ்ட்டு டெவலப் ஆகி ஃபங்ஷன் ஆகுதுன்ட்டு தெரியுமா? ஒரு கருவுல இருக்கக்கூடிய குழந்தை வளர்றதுக்கு தேவையான ஒண்ணு என்ன அப்டின்னா, சீரான ரத்த ஓட்டம், முறையான நியூட்ரிஷன், முறையான ஆக்ஸிஜன். இது எல்லாமே வந்து அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது 3 ஃபங்ஷனுமே செய்யக்கூடிய ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட். ஸோ அதனால தான் ஹார்ட் ஃபர்ஸ்ட்டு டெவலப் ஆகி ஃபங்ஷன் ஆகுது. இந்த ஹார்ட் வந்து ஒரு கரு உருவாகி ஒரு 18 டூ 19 நாள்லயே வந்து டெவலப் ஆகறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது 3வது வாரத்துல. அதுக்கப்புறம் 22 டூ 23வது நாள்ல வந்து ஃபங்ஷன் ஆகறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது 4வது வாரத்துல அதனுடைய ஃபங்ஷன ஸ்டார்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா 5 டூ 6வது வாரத்துலன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமா இந்த ஹார்ட் பீட்ட நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எத பத்தி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.